Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ரஷ்யாவிடம் எண்ணெய் கொள்முதலை குறைத்ததா இந்தியா? ட்ரம்பின் வேண்டுகோளை இந்தியா ஏற்றதாக அறிவித்த அமெரிக்க வெள்ளை மாளிகை. நிதிஷ்குமாரின் தலைமையில் பீகாரில் என்டிஏ கூட்டணி எதிர்க்கட்சிகளை வீழ்த்தி வரலாறு படைக்கும். சமஸ்திபூரில் நடந்த தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பிரதமர் மோடியே நிதிஷ்குமாரின் 55 ஊழல்களை பட்டியலிட்டுள்ளார். கடந்த காலத்தில் பேசியதை சுட்டிக்காட்டி தேஜஸ்வி யாதவ் விமர்சனம். வங்கக்கடலில் உருவாகிறது மோன்தா புயல். காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறும் என கணிப்பு. வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை. திருவள்ளூர், ராணிப்பேட்டைக்கும் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. தமிழகத்தில் இன்று 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும். காவிரி படுகை மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கைகள் பணிகள் தொடர்பாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவு. மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 65,500 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். சென்னையின் குடிநீர் ஆதாரமான பூண்டி ஏரியிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பு. ஏரியிலிருந்து வினாடிக்கு 9,500 கனஅடி நீர் திறப்பு. தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் தொடக்கம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யநாராயணன் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதில். ஆபரண தங்கத்தின் விலை மேலும் 1,120 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 91,200 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் தொல்காப்பிய பூங்காவை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். 42 கோடி ரூபாயில் நடந்த மறுசீரமைப்பு பணிகளுக்கு பிறகு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறப்பு. மருது பாண்டியர்கள் நினைவு நாளையொட்டி தமிழக அரசு சார்பில் மரியாதை. சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலில் அனைத்து கட்சியினர் சார்பில் அஞ்சலி. SRM தமிழ் பேராய விருதுகள் வழங்கும் விழா. சிறந்த தமிழ் நூல், தமிழ் அறிஞர்கள், சிறிய இதழ்கள், தமிழ் பண்பாட்டை பரப்பும் சங்கங்களுக்கு கௌரவம். நெல்லின் ஈரப்பதம் குறித்து ஆராய நாளை தமிழ்நாடு வருகிறது மத்திய குழுக்கள்.
காவிரி படுகை மாவட்டத்தின் நெல் மாதிரிகளை ஆய்வு செய்ய உள்ளனர். உடல் நலக்குறைவால் காலமான இசையமைப்பாளர் சபேஷின் உடல் நல்லடக்கம். நடனமாடி இறுதி அஞ்சலி செலுத்திய ஸ்ரீகாந்த் தேவா. ஆந்திர ஆமணி பேருந்து விபத்தில் உயிரிழந்த 20 பேரில் 19 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. 2 பயணிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தகவல். தமிழகத்தில் நடைபெறும் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கியிலிருந்து பாகிஸ்தான் விலகல். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் பதிலடியை தொடர்ந்து பாகிஸ்தான் அணி முடிவு. இனப்பெருக்க காலத்தையொட்டி ஆஸ்திரேலியாவில் இடம்பெயரும் சிவப்பு நண்டுகள். கடற்கரையை ஒட்டிய சாலைகளில் போக்குவரத்துக்கு தடை. Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.